இப்படி ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடந்திருக்கிறதா என்று கேட்டால் ஆமாங்க, இப்போது நடந்திருக்கிறது. கிரிக்கெட் உலகில் நம்ப முடியாத அதிசய அசாத்திய சம்பவத்தை செய்த இந்திய அணி. கிரிக்கெட் வரலாற்றில் இனி எத்தனை யுகங்கள் ஆனாலும் ஒரே ஒரு பேட்ஸ்மேனை மட்டும் இனி யாருமே மறக்க முடியாது. அப்படி ஒரு சம்பவத்தை செய்திருக்கும் நம்முடைய ருத்ராஜ் கெய்க்வாட். அதாவது தற்போது இந்திய கிரிக்கெட் அணி 3 விதமான தொடர்களில் விளையாடி வருகிறது. இந்திய சீனியர் அணியை எடுத்துக்கொண்டால் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடி வருகிறது. அதேபோல இந்திய ஜூனியர் அணியான இந்திய ஏ அணி ஆப்கானிஸ்தான், இலங்கை போன்ற ஏ அணிகளுக்கு எதிரான முத்தரப்பு கிரிக்கெட் தொடரில் விளையாடி வருகிறது. அதே சமயத்தில் இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி T20 உலகக்கோப்பை தொடரில் விளையாடி வருகிறது. இப்படியாக இந்திய அணி ஃபார்மட்டில் இருக்கும் அனைத்து அணிகளும் ஒரே நேரத்தில் பலவிதமான தொடர்களில் பங்கு பெற்று விளையாடி வருகிறது. ஆக இந்த ஒரு விஷயம் என்பது இந்திய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ட்ரீட்டாகவும் அமைந்திருக்கிறது. எந்த பக்கம் திரும்பினாலும், எந்த நாளாக இருந்தாலும் அந்த நாளில் ஏதேனும் ஒரு இந்திய அணியின் கிரிக்கெட் மேட்ச் தற்போது நேரலையில் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. இதில் தற்போது வரையிலான அப்டேட் என்னவென்றால், இந்திய சீனியர் அணியை எடுத்துக்கொண்டால், அதாவது சுப்மன் கில், ரோஹித் சர்மா, விராட் கோலி உள்ளிட்டவர்கள் இருக்கும் இந்திய சீனியர் அணியை எடுத்துக்கொண்டால் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடி வருகிறது. இதில் நேற்றோடு 2 ஒருநாள் போட்டிகள் முடிவடைந்துவிட்டது. அந்த 2 ஒருநாள் போட்டிகளிலும் இந்திய அணிதான் வெற்றி பெற்றது. ஆகவே 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட அந்த தொடரில் முதல் 2 போட்டிகளில் வெற்றி பெற்று ஒரு போட்டி மீதம் இருக்கும் போதே இந்திய அணி இந்த ஒருநாள் தொடரை கைப்பற்றிவிட்டது. ஆகையால் மீதமிருக்கும் ஒரு போட்டி என்பது எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தாத சாதாரண போட்டியாக மாறிவிட்டது. ஆகையால் அந்த போட்டியில் இந்திய அணி தோற்றாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அந்த போட்டியில் இந்திய சீனியர் அணியில் இப்போது இருக்கும் வீரர்களில் பெஞ்சில் அமர்ந்திருக்கும் பல வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயம் இந்த பக்கம் இந்திய ஜூனியர் அணியான இந்திய ஏ அணியை எடுத்துக்கொண்டால் இந்த முத்தரப்பு தொடரில் தற்போது வரை நடந்திருக்கும் ஒட்டுமொத்த மேட்சையும் வைத்து ரிசல்ட் என்னவென்று பார்த்தால், இறுதிப் போட்டியில் இலங்கை அணியுடன் இந்திய அணி மோத இருக்கிறது. ஏனென்றால் இதற்கு முன்பு நடைபெற்ற போட்டிகளில் ஒவ்வொரு அணிகளும் மற்ற அணிகளிடம் ஒரு சில தோல்விகளையும் ஒரு சில வெற்றிகளையும் அடைந்திருக்கிறது. அதிலும் நம்முடைய இந்திய அணி என்பது இந்த முத்தரப்பு தொடரில் இலங்கை அணியிடம் எதிர்பாராத விதமாக சூப்பர் ஓவரில் தோல்வியை ஒரு மேட்சில் தழுவியது. அந்த ஒரே ஒரு தோல்விதான் இந்திய அணியை இந்த தொடரில் பின்னடைவுக்கு கொண்டு சென்றது. ஆனாலும் கூட மற்றொரு போட்டியில் அதே இலங்கை அணியை இந்திய அணி வீழ்த்தியிருக்கிறது. அதேபோல ஆப்கானிஸ்தான் அணியையும் நேற்று நடைபெற்ற ஒருநாள் போட்டியில் இந்திய ஏ அணி எளிதாகவே வீழ்த்தியிருந்தது. ஆகவே இப்போது இருக்கும் சூழலில் அடுத்ததாக இறுதிப் போட்டிக்கு முன்பாக ஒரே ஒரு போட்டிதான் இந்த தொடரில் மீதம் இருக்கிறது. அந்த போட்டியில் இலங்கை ஏ அணியும் ஆப்கானிஸ்தான் ஏ அணியும் விளையாட இருக்கிறது. இந்த போட்டியில் எந்த அணி வெற்றி பெற்றாலும் தோல்வியடைந்தாலும் இறுதிப் போட்டியில் எந்த மாற்றமும் இருக்கப் போவதில்லை. அதாவது இறுதிப் போட்டியில் இந்திய அணியும் இலங்கை அணியும் தான் மோத இருக்கிறது. ஆக இந்த ஜூனியர் அணிகளுக்கான முத்தரப்பு தொடரின் தற்போதைய ரிசல்ட் என்பது இதுதான். அதேபோல இந்திய மகளிர் அணியை எடுத்துக்கொண்டால் T20 உலகக்கோப்பை தொடரில் விளையாடி வருகிறது. இந்த தொடர் இப்போதுதான் தொடங்கியிருக்கிறது. அப்படியாக தொடங்கிய இந்திய மகளிர் அணி ஒரே ஒரு போட்டியில்தான் இப்போது வரை விளையாடியிருக்கிறது. அந்த ஒரே போட்டியில் பாகிஸ்தானுக்கு எதிராக விளையாடியிருந்தது. அப்படியாக பாகிஸ்தானுக்கு எதிராக விளையாடிய அந்த ஒரு போட்டியில் இந்திய மகளிர் அணி அபாரமான வெற்றியை பெற்று புள்ளிப்பட்டியலில் முன்னிலையில் இருக்கிறது. ஆக அடுத்தடுத்த போட்டிகளில் இந்திய மகளிர் அணி தொடர்ச்சியாக வெற்றி பெற்று அடுத்தடுத்த சுற்றுக்கு தகுதி பெறும் என்பதை இப்போதே சொல்லிவிடலாம். அந்தளவுக்கு இந்திய மகளிர் அணியும் பலம் வாய்ந்த அணியாகத்தான் திகழ்ந்து வருகிறது. இந்த சூழலில்தான் தற்போது இந்திய ஏ அணியும் ஆப்கானிஸ்தான் ஏ அணியும் இன்றைய தினம் T20 மேட்ச் ஒன்றில் களமிறங்கியது. அதாவது இந்த முத்தரப்பு தொடரின் இடையே இந்த 3 அணிகளும் அவ்வப்போது வார்ம் அப் மேட்சுகளாக T20 போட்டிகளில் விளையாடி வருகிறது. அப்படியாக இன்று நடைபெற்ற இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தான் ஏ அணிகளுக்கு எதிரான இந்த ஒரு T20 போட்டி என்பது இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் கிரிக்கெட் வரலாற்றில் மறக்க முடியாத போட்டியாக மாறியிருக்கிறது. ஏனென்றால் இந்த ஒரு போட்டி தொடங்கி டாஸை வென்ற இந்திய அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்திருந்தது. அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய
ஆப்கானிஸ்தான் ஏ அணியை பொறுத்தவரையில் சூப்பராகவே பேட்டிங் செய்தது. மேலும் இது ஒரு வார்ம் அப் மேட்ச் என்பதால் எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் ஆப்கானிஸ்தான் அணி எளிதாகவே பேட்டிங் செய்தது. அதுவும் முதல் 10 ஓவர்கள் வரை சூப்பராக விளையாடிய ஆப்கானிஸ்தான் அணி 2 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 90 ரன்கள் வரை குவித்துவிட்டது. பின்னர் அடுத்த 10 ஓவர்களில் லேசாக திணறவும் ஆரம்பித்தது ஆப்கானிஸ்தான் அணி. ஏனென்றால் முதல் 10 ஓவர்களில் 90 ரன்கள் எடுத்த ஆப்கானிஸ்தான் அணி அடுத்த 10 ஓவர்களில் கண்டிப்பாக 20 ரன்களை கடந்துவிடும் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது. ஏனென்றால் விக்கெட் என்பது ஆப்கானிஸ்தான் கையில் நிறைய இருந்தது. ஆனாலும் கூட முதல் 10 ஓவர்களுக்கு பிறகு இந்திய அணியின் பந்துவீச்சு என்பது முற்றிலுமாக மாறியது. அதிலும் குறிப்பாக நம்முடைய சிஎஸ்கே வீரர் அன்சுல் காம்போஜ் என்பவர் இந்த போட்டியில் சூப்பராக பந்து வீசியிருந்தார். இவருடைய பந்துவீச்சு தான் ஆப்கானிஸ்தான் அணியின் அதிரடியை முழுமையாக கட்டுப்படுத்தியது. அதுவும் இவர்தான் அதிகபட்சமாக இந்த போட்டியில் 4 விக்கெட்டுகள் வரை வீழ்த்தியிருந்தார். இவருடைய பந்துவீச்சின் காரணமாக 20 ஓவர்கள் முடிவில் 9 விக்கெட்டை இழந்திருந்த ஆப்கானிஸ்தான் அணி 168 ரன்கள் வரை எடுத்திருந்தது. அந்தளவுக்கு முதல் 10 ஓவருக்கு பிறகு இந்திய அணியின் பந்துவீச்சு மிகவும் மிரட்டலாகவே இருந்தது. அதே சமயம் இத்தகைய ரன்களை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியை பொறுத்தவரையில் ஓப்பனிங் இறங்கிய ருத்ராஜ் மட்டும்தான் இந்த போட்டியில் நிதானமாக விளையாடி வந்தார். மற்றபடி இந்திய ஏ அணியின் கேப்டன் திலக் வர்மா, சூரியவன்சி, ஆயுஷ் பதோனி, நிஷாந்த் சிந்து உள்ளிட்டவர்கள் இந்த போட்டியில் பேட்டிங்கில் சுமாராகத்தான் விளையாடியிருந்தனர். அதே சமயம் ரியான் பராக் தான் இந்த போட்டியில் ஓரளவுக்கு ருத்ராஜுக்கு சப்போர்ட் செய்யும் வகையில் விளையாடியிருந்தார். ஆனாலும் ஒரு கட்டத்தில் சரியாக 17வது ஓவரில் ரியான் பராக் இவரது விக்கெட்டை இழந்தார். அப்போதுதான் இந்திய அணிக்கு மிகப்பெரிய சிக்கலும் உருவானது. ஆனாலும் கூட ஓப்பனிங் முதல் கடைசி வரை நிதானமாக விளையாடி வந்த ருத்ராஜ் கெய்க்வாட் கடைசி வரை களத்தில் நின்றார். பின்னர் ருத்ராஜ் கெய்க்வாட் மட்டுமே கடைசி வரை இந்திய அணியை வெற்றியை நோக்கி கொண்டு சென்றார். ஆனாலும் கூட ரியான் பராக் அவுட் ஆனதற்கு பிறகு இந்திய அணி மொத்தமாகவே தோல்வியை நோக்கி திரும்பியது. அதுவும் ஒரு கட்டத்தில் கடைசி ஓவரின் கடைசி 2 பந்தில் 12 ரன்கள் எடுத்தால்தான் வெற்றி என்ற கடினமான சூழல் உருவான போது அப்போது பேட்டிங் செய்த பிரப் சிம்ரன் சிங் என்ற பேட்ஸ்மேன் சிக்ஸர் அடிக்க முயற்சி செய்து சிங்கிள் ரன் மட்டுமே எடுத்து கொடுத்தார். இதனால் இந்திய அணியின் தோல்வி அந்த பந்திலேயே உறுதியானது. ஏனென்றால் கடைசி ஒரு பந்தில் 11 ரன்கள் எடுப்பது என்பது சாத்தியமே கிடையாது. அப்படிப்பட்ட சூழலில் கடைசி பந்தை நம்முடைய ருத்ராஜ் கெய்க்வாட் எதிர்கொண்டார். அந்த பந்தை ருத்ராஜ் கெய்க்வாட் பின்பக்கமாக திருப்பி சிக்ஸருக்கும் பறக்கவிட்டார். அப்போதுதான் அந்த ஒரு மேஜிக்கும் நிகழ்ந்தது. திடீரென நடுவர் நோபால் என அறிவிக்க, அதாவது அந்த போட்டியில் வீசப்பட்ட கடைசி பந்தை ஆப்கானிஸ்தான் பவுலர் நோபாலாக வீசிவிட்டார். அந்த நோபாலில் ருத்ராஜ் கெய்க்வாட் சிக்ஸரை நோக்கி பறக்கவிட, நோபாலுக்கு ரீபாலாக போடப்பட்ட அடுத்த பந்திலும் ஸ்ட்ரெயிட் திசையில் மீண்டும் ஒரு சிக்ஸரை பறக்கவிட்டு வரலாற்று வெற்றியை இந்திய அணிக்கு பெற்றுக் கொடுத்தார் ருத்ராஜ் கெய்க்வாட். அதாவது ஒரே பந்தில் 11 ரன்கள் எடுத்தால்தான் வெற்றி என்ற அசாத்திய சூழ்நிலை உருவான போதும் கூட அந்த ஒரு சூழ்நிலையிலும் அப்படி ஒரு சேசிங்கை செய்து கிரிக்கெட் வரலாறு பார்க்காத சரித்திர வெற்றியை இந்திய அணிக்கு பெற்றுக் கொடுத்தார் ருத்ராஜ் கெய்க்வாட். இந்த ஒரு போட்டி தான் இப்போது ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகிலும் பேசுபொருளாகவும் மாறியிருக்கிறது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், நம்முடைய ருத்ராஜ் கெய்க்வாட்டின் இந்த ஒரு மிரட்டலான அதிரடி ஆட்டத்தை பற்றியும், அதே சமயம் சீனியர் அணி, ஜூனியர் அணி, மகளிர் அணி என அனைத்து ஃபார்மட்டிலும் இந்திய அணி மொத்தமாக ஆதிக்கம் செய்து வருவதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.